Second sum, find the value of k such that f dot g equal to g dot f. இதில் ரெண்டு சம் இருக்குது. இந்த ரெண்டில் ஃபஸ்ட் ஒன் வந்து நான் முன்னாடி வீடியோ போட்டுட்டேன். இப்போது செகண்ட் இருக்குது தான் நம்ம வீடியோ போட போகிறோம். இப்போது செகண்டில் என்ன இருக்குன்னா f of x equal to 2x minus k g of x equal to 4x plus 5 இந்த கணக்கு தான் நம்ம இப்போ போட போகிறோம். given f of x equal to 2x minus k g of x equal to 4x plus 5 f dot g equal to g dot f இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு ஈக்குவல்னு பண்ணிக்கினே வந்தால் k வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன் நான். இதில் f dot g இருக்கா, அப்போது f அப்படியே இருக்குமா, டாட் அப்படியே போடுங்க. இந்த g என்னவாகும், g of x எழுதணும். ஈக்குவல் டு இங்கே எழுதின மாதிரி இதுவும் g அப்படியே போடுங்க. இந்த டாட் அப்படியே இருக்கும். இந்த f என்னவா மாறும்னா f of x மாறிடும். f இந்த டாட் என்ன பண்ணணும்னா ஒரு க்ளோஸ் இன்டர்வல் போடுங்க இந்த டாட்டுக்கு பதில். அது உள்ள இந்த g of x எழுதுவோம். எழுதிட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஈக்குவல் டு g அப்படியே எழுதுங்க. இந்த டாட் என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குங்க. இதுக்குள்ளே f of x எழுதணும். க்ளோஸ் த ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு f அப்படியே இருக்குமா, இந்த ப்ராக்கெட் g of x. அப்போ g of xனா சமன்பாடு நமக்கு தெரியும். g of x equal to 4x plus 5. அப்போ இந்த g of x அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த 4x plus 5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ 4x plus 5 க்ளோஸ் த ப்ராக்கெட். ஈக்குவல் நேராக ஈக்குவல்ட்டா இந்த g அப்படியே இருக்கும். இந்த ப்ராக்கெட் f of x. f of x உடைய ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், கொடுத்துருக்காங்க. f of x equal to 2x minus k. அந்த f of x அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த 2x minus k இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 2x minus k க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா f of x equal to 2x minus k இருக்கு, g of x equal to 4x plus 5 இருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்குது, f of 4x plus 5க்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம உருவாக்கணும். இது மாதிரி g of 2x minus kக்கு ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும்னா அவங்க ரிலேட்டட் யார், இங்கே f இருக்குன்னா f of x தான் ஃபஸ்ட்டு நம்ம கீழே எழுதணும். அப்போ f of x சமன்பாட்டில் தான் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ f of x equal to என்ன சமன்பாடு, 2x minus k. இங்கே g of x equal to என்ன எழுதணும் அப்படின்னா g of x equal to 4x plus 5. இங்கே நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இங்கே f இருக்கா, இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குன்னா 4x plus 5. அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் தான் நம்ம என்ன செய்யணும், 4x plus 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி இந்த g ஆஃபில் இங்கே எக்ஸுக்கு இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் 2x minus k இருக்கா, அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் 2x minus k சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கே x equal to என்ன எழுதணும், x equal to 4x plus k 5. இங்கே x என்னன்னா 2x minus k. இது எடுத்துன்னு போய் இந்த இங்கே x இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். f of x சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இதுதான் நமக்கு எழுதணும். இப்போ இங்கேருந்து வரோமா, அப்போது இங்கே 2x, அப்போ 2 அப்படியே இருக்குமா, எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறோம் 4x plus 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். 4x plus 5. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் k இருக்குது. அப்போ இந்த மைனஸ் k கீழே வரும். அந்த ஈக்குவல்ட்டு நேரம் ஈக்குவல்ட்டா. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே என்ன இருக்குது, 4x plus 5 இருக்குது. அப்போ 4 அப்படியே இருக்குமா, இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும் 2x minus k. அப்போ x into 2x minus k க்ளோஸ் த ப்ராக்கெட். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 5. நெக்ஸ்ட்டு இந்த 2 வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு சொந்தம். அப்போ இங்கே 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரையுமே 2வால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 4s are எவ்வளோ, 8. 8x. இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ்ஸு. 2 5s are 10. இந்த மைனஸ்க்கு அப்படியே கீழே இறக்கணும். ஈக்குவல் டு
இந்த 4ம் இந்த ப்ராக்கெட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கேயும் 4ல் மல்டிப்ளை பண்ணோம், இங்கேயும் 4ல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4 2s are 8 இந்த எக்ஸு மைனஸ் 4k 4 into k 4k ப்ளஸ் 5. நெக்ஸ்ட்டு இந்த 8xை இன்னண்ட கொண்டு வரலாம். ஏன்னா வேரியபிள்ஸ்லாம் என்னண்ட கொண்டு வரணும், கான்ஸ்டன்ட் அண்ணாண்ட போகணும். இப்போ இங்கே 8x அப்படியே இருக்கும். இதுவுடைய வேரியபிள் யாருன்னா சேம் வேரியபிள் லைக் டேர்ம் யாருன்னா 8x. இந்த ப்ளஸ் ஈக்குவல்ட்டை தாண்டி வரும்போது மைனஸ் 8x. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் கே இருக்குது. இந்த மைனஸ் கே இங்கே இருக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 4k இருக்குது. இது வந்து ஈக்குவல்ட்டை தாண்டி வரும்போது மைனஸ் என்னவாகும்னா ப்ளஸ் 4kவாக மாறிடும். ஈக்குவல்ட்டு நேரம் ஈக்குவல்ட். இங்கே 5 வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா கான்ஸ்டண்ட்டில் என்னாண்டே இருக்கும் ரைட் சைடு எப்போவுமே. இங்கே மைனஸ் 10 இருக்குது, இங்கே ப்ளஸ் 10 இருக்குது. இந்த ப்ளஸ் 10 ஈக்குவல்ட்டை தாண்டி வரும்பொழுது மைனஸ் 10ஆக மாறிடும். இப்போ இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் 8 இது மைனஸ் 8x. இங்கே ப்ளஸ் 8x இங்கே மைனஸ் 8x. ஒரே ஃபேஸ் சைன் வேறு வேறு கேன்சல்டு. இங்கே மைனஸ் 1k இருக்குது, இங்கே 4k இருக்குது ப்ளஸ்ஸு. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் போடணும். இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் இதான். அப்போ 4ல் 1 போனால் 3, இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் ப்ளஸ்ஸு, அது போட்டாலும் ஒன்று போடலாலும் ஒன்று. அப்போது 3k 4kலேருந்து 1k போனால் 3k, கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு இங்கே பார்க்குறீங்க, இங்கே ப்ளஸ் 5 இருக்குது மைனஸ் 5. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணி இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் யாரோ அதோடைய சைன் பண்ணுவோம். அப்போ 10ல் 5 போனால் 5, கிரேட்டஸ்ட் நம்பர் 10 அதோடைய சைன் மைனஸ். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன். நமக்கு வேண்டியது கே தான் வேணும். ஃபைண்ட் த கே வேல்யூன்னு கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் கே. அப்போ கே வேணும்னால கே இங்கே வச்சுக்கினேன் ஈக்குவல்ட்டு மைனஸ் 5 அப்படியே இருக்கும். இது மல்டிப்ளைலேருந்து ஈக்குவல்ட்டு தாண்டி வரும்போது பையில் மாறும், அப்படியே கீழே குடுகுடுன்னு ஓடி வந்துடும். அப்போ இதை என்ன பண்ண முடியாது, சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. அப்போ கே ஈக்குவல்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் மைனஸ் 5/3. அப்போ அவங்க கேட்ட ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கேட்டாங்க, கே ஈக்குவல்ட்டு மைனஸ் 5/3.